தமிழ்நாட்டு அரசு பள்ளி மாணவர்கள் நாட்டின் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களின் படிப்பிற்கான கல்வி செலவையும் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் முதல் பயண செலவையும் அரசே ஏற்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நாட்டின் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு கல்வி பயில செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சான்றிதழ்கள் மற்றும் மடிக்கணினி வழங்கி பாராட்டினார். விழாவில் பேசிய முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியில் கற்பிக்கும் முறை நவீனமயமாக்கப்பட்டு கல்வித்துறையில் மாபெரும் மறுமலர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம அரசு பள்ளி குழந்தைகள் இந்தியாவோட முதன்மையான உயர்கல்வி நிறுவனங்களுக்கான நம்ம ஆட்சிக்கு வந்த இந்த 3 ஆண்டுகள்ல சாரசாரையா படிக்க போறாங்க. உயர்கல்வி நிறுவனங்களை படிக்கிறப்போ மாணவர்களோட அறிவாற்றல் நாளைய தினம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே பயன் தரப்போகுது. அந்த வகையில உலகின் அறிவின் சொத்துக்களாக இந்த மாணவர்களை பார்க்கும்போது எனக்கு உள்ளபடியே பெருமையா இருக்கு. இந்தியாவோட முதன்மை உயர்வு கல்வி நிறுவனங்களுக்கு போற மாணவர்களுடைய கல்வி செலவையும் வெளிநாடுகளில் படிக்க செல்லும் மாணவர்களுடைய முதல் பயண செலவையும் அரசே ஏற்றுக்கணும்னு மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், அரசு பள்ளி மாணவர்கள் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்வது என்பது பெரும் சமூக பொருளாதார மாற்றத்திற்கான அடித்தளம் என்று நெகிழ்ச்சி தெரிவித்தார். விண்வெளி துறையிலும் கூட அவர்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள் என மகிழ்ச்சியுடன் கூறினார். மேலும் தமிழ்நாட்டு அரசின் பிரதிநிதிகளாக வரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களின் இயக்குநர்களை முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். விழாவில் பங்கேற்ற மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக தங்களது கனவு நிறைவேறியிருப்பதாக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். திருச்சி நேஷனல் லா காலேஜ் செலக்ட் ஆகியிருக்கேன். என்எல்இல செலக்ட் ஆகி கிளாஸ் எக்ஸாம் எழுதி அது மூலமாக என்எல்இல செலக்ட் ஆகியிருக்கேன். இப்போ அங்கே படிக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் முதல்வராக தான் வாய்ப்பு கொடுத்தது. நார்மல் திட்டத்து மூலமாக தான் இந்த எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு எக்ஸாம் எழுதணும். இந்த எக்ஸாம் எழுதினால தான் வாய்ப்பு கிடைச்சிது. இது மூலமாக ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அஸ் அ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீட் ஜேஇ தவிர நிறையா என்ட்ரன்சஸ் எழுதணும், இந்த மாதிரி என்ட்ரன்சஸ் இருக்குன்னு தெரியலை. அது தெரியப்படுத்தினது நம்ம தமிழக பள்ளி கல்வித்துறை தான். அவங்க இவ்வளவு என்ட்ரன்ஸ் இருக்குது, நம்ம எல்லா துறையிலையும் நம்ம அரசு பள்ளி மாணவிகள் இருக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரே ஒரு காரியத்தினால தான் இன்றைக்கி நான் முதல்வன் திட்டத்தை அறிமுகப்படுத்தி நிறைய கோச்சிங்ஸ் எல்லா என்ட்ரன்ஸ்க்குமே கோச்சிங் கொடுத்தாங்க. மலேசியாவில் அல்புகார் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியில் பேச்சுலர் ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட் கோர்ஸ்க்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. விழாவில் பேசிய சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி, ஐஐடியில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். கல்வித்துறை வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியதாக அமைச்சர் அன்பில் மகேஷை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் பாராட்டினர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.